ஒரு கப்பல் இது நம்ம இதோட பிடிச்சி இந்தியன் சோஷியல் சென்டருக்கு வந்தோம். இங்கே சாப்பிட்டோம். பெரிய குருவி இருக்கு. யானை கூடுங்க. யானை பார்த்தீங்களா? யானைக்கெலாம் இங்கே கிடையாது. எவ்வளோ எத்தனை போட்டு பார்த்தீங்களா? இதாங்க மகாத்மா காந்தி இந்தியன் சோஷியல் சென்டர். இன்றைக்கி வந்து குடியரசு தினம். பாருங்கள், குடியரசு தினம், இந்தியன் குடியரசு தினம். நம்ம இப்போ வந்திருக்கிறது போட்டு ஏரியாங்க. இங்கே நிறைய போட்டு நிற்கிது. அந்த போட்டு இடத்துல தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். பாருங்கள், சுற்றிரும் இங்கே ஃபுல்லாக போட்டு. இதெல்லாம் ஓடாத போட்டு நிற்கிது. போட்டு விமானம் இங்கே வந்து பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இருக்குது போட்டுக்கு. பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பெரிய போட்டு. மேலே உட்காந்து இருக்கலாம், கீழே உட்காந்துருக்கலாம். போட்டு கிளம்ப போகுது. இதெல்லாம் எல்லோரும் போகக்கூடிய இடங்க. நான் வந்து இங்கே வந்து பேசஞ்சரு போகலாமான்னு கேட்டேன். பேசஞ்சர்லாம் இந்த டிக்கெட்லாம் இங்கே கிடையாது. எவ்வளோ எத்தனை போட்டு பார்த்தீங்களா? இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த தண்ணியில் போகக்கூடியது. எவ்வளோ அப்படியே இங்கே நிற்கிது. இதில் வந்து சவாரி போகிறது, தண்ணியில் சவாரி போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே டிக்கெட்டு கேட்டால் இங்கே யாரும் இந்த மாதிரி போகிறது கிடையாது. பார்த்தேன், சரி இங்கே போகலாமா, இதில் போகலாமான்னு கேட்டேன். அப்படிலாம் இங்கெல்லாம் போகக்கூடாது, இதெல்லாம் ப்ரைவேட்டு அப்படின்ட்டாங்க. யாருமே இல்லையே. இல்லாமல் நம்ம ஒரு ஆள் டிக்கெட்டு எடுத்துகிட்டு எப்படி போகிறது? அதனால் இங்கே போகல. யானை கூடுங்க. யானை பார்த்தீங்களா? யானை எலும்பு கூடு எப்படி இருக்குது பாருங்கள். யானை காலெல்லாம் பாருங்கள். யானை கால், எலும்பு கூடு. அப்படியே யானை வால். யானை தந்தம். மால் உள்ள வந்திருக்கோம். மாலு கதவு, வெளி கதவு எப்படி திறக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். மாலு கதவுங்க. நம்ம போகிறோம், எப்படி திறக்கணும்னு பாருங்கள். கதவு தன்னாலேயே திறக்கும். ஆட்டோமேட்டிக்கிட்டு வரும். வெளியே வந்தால் சூடு. இங்கேருந்து தான் நம்ம போகணும். பெட்டுனா வீட்டில் வளர்க்குற பிராணிகள் உள்ளது. இந்த ஷாப்பில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். மீன் பாருங்கள். மீன் தொட்டி. அதில் டேங்கில் தான் அந்த மீன் இருக்குது. எவ்வளோ பெரிய டேங்கு கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா. பாருங்கள் ஃபிஷ்ஷு பாருங்கள். எல்லா ஃபிஷ்ஷும் வந்து இங்கே. வாவ் வாவ், சூப்பர். இதில் குருவிகள்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள்லாம் இங்கே இருக்குது. பறவைகள், குருவிகள் எவ்வளோ எல்லாம் வளர்க்க. இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக. இது ஒரு குருவி. ஒவ்வொரு குருவி ஒவ்வொரு இடத்துல இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு குருவி. இது பாருங்கள், இந்த குருவி கத்துறது. சூப்பரான இந்த குருவிலாம் நல்ல வீட்டில் இங்கே எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இது பேர்லாம் எனக்கு தெரியல. கீழே இருக்கிறது முயல்கள். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு முயல் இருக்குது. அங்கே முயல் இருக்குது. இல்லை, சின்ன சின்ன குட்டி முயல்கள். 3 பச்சைக்கிளி. எவ்வளோ பெரிய பச்சைக்கிளிகள். பெரிய குருவி இருக்குது. எவ்வளோ பெரிய பாருங்கள். கலர் கிளி பார்க்காது. எவ்வளோ பெரிய அது மரம் மாதிரி வச்சு பாருங்கள். இது அதே பிடிச்சிட்டு கீழே இறங்கு. ஒரு பூனை தூங்கிட்டு இருக்குது. ஒரு பூனை நிற்கிது.
நின்றுட்டு இருக்குது. ஒரு பூனை பாருங்கள், எவ்வளோ பெரிய பூனைகள். கிளாஸ்லாம் பற்றிக்குது. பார்சல் இந்த ஒரு குருவி இருக்குது. நம்ம சவுண்டு எவ்வளோ குருவிகள். சிட்டுக்குருவி 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 நிறைய குருவி எல்லாம் பறந்து எவ்வளோ நம்ம வந்து குருவி இந்த உங்களுக்கு இந்த பாருங்கள், இந்த கழுத்துக்கு தலைக்கு மேலே ஒரு சிண்டு மாதிரி இருக்குது. ஆமைக்குட்டிகள், ஆமைக்குட்டி ஊர்ந்து போய் ஆமைக்குட்டி. ஆமாம், வந்து வேறு துக்கானுக்கு வந்திருக்கேன். இது என்ன துக்கான்னா பேர்ட்ஸ் ஹவுஸ் வெட்டர்னரி மெடிசின், ரைட்? அப்துல் ரஹீம், மேனேஜிங் டைரக்டர். எவ்வளோ மீன் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நாய், வீட்டில் வளர்க்குற நாய் இருக்குது. எவ்வளோ பெரிய நாய் பார்த்தீங்களா? இதுதான் குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு, குலைச்சிச்சு. அந்த அளவுக்கு நாய்கள்லாம் இருக்குது. சரிங்களா? சரிங்களா? இந்த நாய் வீட்டில் வளர்த்தா சூப்பராக இருக்கும். எல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. இங்கே இதில் ஒரு நாய் உட்காந்துருக்குது. இதில் ஒரு கருத்த நாய். இந்த பாருங்க, எல்லா நாயும் வந்துருச்சு. பாருங்க, இது பாருங்க, இது ஒரு நல்ல சூப்பர் சூப்பர் குட்டி. இதுக்கு இப்போ நாமே பூராக்கு இதுக்கு பேர் வந்து பொமனியரன் டோர். ரெண்டும் கோல்டன் ரத்திபா. கோல்டன் ரத்திபா, இது பேர் வந்து கோல்டன் ரத்திபா. டாக்கு. டாக்கு, இதுக்கு பேர் வந்து டாக்கு. இதுக்கு பேர் பூடன். இதுக்கு பேர் வந்து பூடன். பட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக. இங்கே இது கேட், இது கேட்டு சூப்பர் கேட்டு. இந்த கேட் கேட்டை பார்த்தீங்களா எவ்வளோ. சரி, இது பாருங்கள், இந்த கேட்டு எவ்வளோ வீட்டில் வளர்க்குறதுக்காக வாங்கிட்டு போகலாம். வீட்டில் வளர்க்குறதுக்கு சூப்பராக எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஓகே, மீன் தொட்டி பாருங்க, எவ்வளோ மீன்கள். மகாத்மா காந்தியோட இன்றைக்கி வந்து இந்திய குடியரசு தினம். குடியரசு தினம் வந்து இது வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இந்தியன் கொடி, இந்தியன் ஃப்ளாக். இன்றைக்கி வந்து இந்தியன் ஃப்ளாக். இன்றைக்கி வந்து இந்தியன் சுதந்திர தினத்தில் நான் இந்த உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இது மாதிரியே ஃபீலிங் இருக்கும், இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்கும். இந்தியன் சோசியல் சென்டர். இது பேர் என்ன? இது குலாப்ஜாம் பாருங்கள். அது நெய் ஊற்றி குலாப்ஜாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக. இன்றைக்கி இந்தியன் சோசியல் சென்டரில் இன்றைக்கி குடியரசு தினத்தை சுட்டி நம்ம இங்கே சாப்பிட்றோம். லஞ்சு சாப்பிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணி ஜீரக தண்ணி பிளேட் ஒன்று வச்சுருக்காங்க. மலையாளம் இன்றைக்கி இது நடந்தது ஓடிக்கிட்டு இருக்குது.
இன்றைக்கி குடியரசு தினம். மோட்டார் ரைஸு, ஒரு அப்பளம், ஒரு ஊறுகாய், ஒரு மத்தி மீன் பொரிச்ச மீன், தண்ணி, ஒரு கூட்டு, மீன் கறி, ஒரு அது ஒரு கூட்டு, 2 கூட்டு, இது ஒரு சாம்பார் வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கே இன்றைக்கி இஸ்லாமிக் சென்டரில் தான் சாப்பாடு. இன்னும் மோட்டார் ரைஸ் வச்சுருக்குறாங்க. வெளில சாப்பிட்லான்னு பார்த்தா இங்கே டைம் ஆகிடுச்சி. என்ன இது? சாம்பார் நார்மலாக இருக்குது. நீங்கள் இங்கே சாப்பாடு முடிச்சுட்டு அப்புறமா வெளியில் போய் இருக்கிறோம். இங்கே சாப்பிட்றோம்னு லஞ்சு சாப்பிட்றதுன்னு சொல்கிறத அடிச்சு இங்கே லஞ்சு சாப்பிட்டு, இஸ்லாமிக் சென்டரில் லஞ்சு சாப்பிட்டு, இங்கே லஞ்சு இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்கிறது தெரியாது மக்களுக்கு. அதனால் இங்கே ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குது. ரெஸ்டாரண்ட் சூப்பராக க்ளீனாக ஹைஜீனாக நல்லா வச்சுருக்காங்க. ஊர் மனம் அப்படியே ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. கூட்டம்லாம் நல்லா கூட்டம் வச்சுருக்காங்க. இருக்கிறது இந்தியன் சோசியல் சென்டர். நீங்கள் உங்களுக்கு இதைத்தான் காட்ட போகிறேன். நம்ம இதோட பிடிச்சி இந்தியன் சோசியல் சென்டருக்கு வந்தோம். இங்கே சாப்பிட்டோம். இங்கே அந்த இதெல்லாம், அந்த பேட்ஸ் எல்லாம் எடுத்தோம். இதை நீங்கள் பார்த்துக்குங்க. நிறையா மக்கள் விளையாடுறதுக்கு இப்போ பார்த்தீங்களா, பால்லாம் அங்கே கிடக்குது. இங்கே பாருங்கள், இந்த கப்பல் பார்ஜில் நிற்கிது பார்த்தீங்களா கப்பல். இது நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்க, புதுசாக கட்டியிருக்கிறாங்க. இது கடல் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு கப்பல். இது ஒரு கப்பல் பார்ஜில். அந்த ஒன்று நிற்கிது பாருங்கள். அது தண்ணியிலேயே நிற்கிது பாருங்கள். தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு நிற்கிது. அப்படியே பாருங்கள், அப்படியே பார்த்தா அங்கே அந்த சைடில் இருக்குது, அந்த சைடில் நிற்கிது. அந்த ஒரு பார்ஜி நிற்கிது.